ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட மைன்கிராஃப்ட்டு சர்வைவல் சீரிஸோட எபிசோட் 3. இதில் வந்து நம்ம அயன் ஃபார்ம் தான் பில்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான ரிசோர்ஸ்லாம் போன வீடியோவில் எடுத்தோன்னு நினைக்கிறேன். 20 பெட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளிச்சிங் டேபிள் மட்டும்தான் செஞ்சோன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம ஹாப்பரு அப்புறம் லாவா வேறு தேவைப்படுது. நம்ம அதை வில்லேஜ்லேயே போய் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போதைக்கு வில்லேஜர் எடுத்துன்னு வரணும். அதுக்கு போட்டு, அதுக்கப்புறம் ஷெவலு, பிக்காக்ஸ் மட்டும் செஞ்சுப்போம். ஏன்னா இப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு ஹோல் மாதிரி போடணும். அயன் ஃபார்ம் வந்து அப்படியே பில்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு போட்டு செஞ்சாச்சு. இன்னும் பிக்காக்ஸு, ஒரே ஒரு ஷெவல் இருக்குது. இந்த பிக்காக்ஸ்லாம் பத்தாது. ஏன்னா நிறையா ஸ்டோன் மைன் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த இடத்துல பில்ட் பண்ண போகிறோன்னு ஒரு லேயர் மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு நான் இங்கே வீட்டு பக்கத்துலேயே தான் பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது அங்கே செஸ்ட்டெல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்க இடத்துல அப்படியே அயன் ஃபார்மும் பில்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன்னா வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஏஎஃப்கே பண்ண கரெக்டாக இருக்கும். அயன் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வீட்டிலே இருந்து ஏஎஃப்கே பண்ணலாம். அப்படியே அயன் வந்துனே இருக்கும். ஓகே, ஷெவல் ஃபஸ்ட்டு செய்யலாம். பிக்காக்ஸு ஒரு 3 போதும். ஆல்ரெடி வேறு ஒரு பிக்காக்ஸ் இருக்குது. ஷெவல் வந்து ஒன்றே போதும். ஏன்னா டேர்ட் வந்து ஒரு 2 லேயர் தான் இருக்கும். ஒரு லேயர் தான் இருக்கும் டேர்ட்டு. ஏன்னா நான் ஆல்ரெடி வேறு ஃப்ளாட் பண்ணேன் இடத்த. சரி, ஓகே. நம்ம இங்கே சைட்லேயே நம்ம அயன் ஃபார்ம் பில்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஓரளவுக்கு ஃப்ளாட்டாகவும் இருக்குது. ஆனால் சைடில் லேக் இருக்குது. ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அயன் குளம் கரெக்டாக ஸ்பான் ஆனால் கரெக்டாக இருக்கும். வெளியே ஸ்பான் ஆகக்கூடாது அயன் குளம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து கைஸ் 5x5 ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க அவுட்லைனு. இதுதான் 5x5. நைட் வேறு ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போய் தூங்கிடலாம். ஏன்னா நைட்டில் இதெல்லாம் பண்ணவே முடியாது, சான்ஸே இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு கரெக்டாக தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ 5x5 போட்டுட்டு கைஸ் கரெக்டாக நம்ம அந்த அவுட்லைன் எண்ணாமல் 8 பிளாக்கு கீழே டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக கவுண்டிங் தெரியலன்னா நான் அப்படியே ஸ்லோவாக தான் பண்ணுறேன். அதை அப்படியே பார்த்துக்கோங்க எத்தனை பிளாக்குன்னு. 8 பிளாக்கு கரெக்டாக இருக்கணும். ஒரு பிளாக் எக்ஸ்ட்ரா இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னு தெரியல. ஆனால் 8 பிளாக் கரெக்டாக வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணணும். அதாவது 8 பிளாக் அளவுக்கு ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிடுங்க நீங்கள் அவுட்லைன் போட்ட வரைக்கும். ஃபஸ்ட்டு நான் மேலே போயிடுறேன். ஏன்னா இங்கேருந்தே அப்படியே பண்ணால் எனக்கு எந்த இடத்துலேருந்து எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. ஓகே, இந்த டேர்ட்டை உடச்சி மேலே போயிடலாம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம பெட்டு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ண போகிறோம். இது எதுவும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் இது ஃபுல்லாக கிளியர் பண்ண. நீங்கள் ஸ்பீடாக பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கேருந்து ஒரே வாட்டர் ப்ளேஸ் பண்ணியே நம்ம மேலே போகலாம். அதை விட்டு நம்ம கஷ்டப்பட்டு போயின்னு இருந்தோம். போயிட்டு இப்போ பெட்டெலாம் வேறு எடுத்துன்னு வரணும். பெட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளிச்சிங் டேபிள் எடுத்துன்னு வந்துடலாம். ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கே செஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே இன்வெர்டரியில் நான் மாற்றணும். ஓகே, மாற்றிட்டேன். இப்போ இந்த ஃபிக்ஸிங் டேபிள் மட்டும் செய்யலாம். கரெக்டாக 20 வேணும் கைஸ். 20னா உங்களுக்கு 40 ஃப்ளின்ட்டு தேவை. நான் அது ஏற்ற மாதிரி தான் ட்ரேட் பண்ணேன் வில்லேஜர்கிட்ட. சரி, ஓகே. நம்ம கீழே போய் பெட்டு ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி 16 தான் இருக்குது. 20 செய்யலாம். செஞ்சு நம்மகிட்ட 3 ஃப்ளின்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. சரி, ஓகே, அது தேவைப்படும். அதை அங்கேயே வச்சிடலாம். இப்போ இங்கேருந்து ஒரே ஜம்ப்பு. கிளச்சில் நம்ம கரெக்டாக பண்ணுவோம் கைஸ். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பிளாக் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க 2 பக்கமும். எதனா ஒரு சைடு கரெக்டாக 5 பிளாக் வரும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேர்த்து
அப்புறம் அந்த பிளாக் மேலே இந்த மாதிரி பெட்டை ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கீழே ஒரு பெட்டு ப்ளேஸ் பண்ண முடியும். பெட்டு கலர்லாம் வந்து ஒரு அவசியமோ இல்லை, எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே கீழே இருக்க பிளாக் வந்து உடைக்கணும். அது உடைக்கும்போது பெட்டும் கூட சேர்ந்து ஒரு சில டைமில் உடையும். அது கரெக்டாக நீங்கள் ஏம் வச்சு உடைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, அது ஃபஸ்ட்டு நம்ம உடச்சிடலாம். இந்தமாதிரி கரெக்டாக க்ரௌச் பண்ணி உட்காருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு கீழே இந்த மாதிரி பெட்டை ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா கரெக்டாக 20 பெட்டு ப்ளேஸ் ஆகணும். அப்போ தான் 20 வில்லேஜர் ப்ரீடிங் பண்ணும்போது 20 வில்லேஜர் வருவான். ஓகே, நம்ம இங்கேயே தூங்கிடலாம். ஃபஸ்ட்டு இருட்டிடுச்சு. ஏன்னா உள்ள ஸ்க்ரீப்பர் எதனா வந்து விழுந்துச்சுன்னா அவள் தான் பெட்டெல்லாம் டீஸ்பான் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி பெட்டெல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒரு ஸ்டோனை வச்சு நீங்கள் இதை கவர் பண்ணிடலாம். இதோ நான் பண்ணுற மாதிரி அப்படியே கவர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு லேயர் போட்டு கவர் பண்ணிடுங்க கைஸ். ஒரு கேப் கூட இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வில்லேஜரை மட்டும்தான் பிடிச்சிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளிச்சிங் டேபிள் வேறு எடுத்துன்னு வந்தேன். அதை நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். இதோ கரெக்டாக இந்த பக்கம் ஒரு 4, அப்புறம் இந்த பக்கம் இந்தமாரி பெரிய லேயராக போட்டுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டு 4, அப்புறம் அதுக்கு ஆப்போசிட் அதே மாதிரி அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் 20 இந்த கேப்பில் அப்போ தான் 20 வைக்க முடியும். கரெக்டாக நம்ம 20 ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வில்லேஜர் மட்டும் எடுத்துன்னு வரணும். நம்ம ஒரு போட் எக்ஸ்ட்ராவே செஞ்சுப்போம். ஏன்னா நம்ம அட் அ டைமில் 2 வில்லேஜருமே எடுத்துன்னு வந்துடலாம். ஏன்னா 2 லீடு இருக்குது. இப்போ தான் ஒரு வேண்ட்ரிங் டேடர் பானானா அவன் ஒன்றுமே தர மாதிரி தெரியல கைஸ். அதனால் அவனை அப்படியே கொண்டுட்டேன். ஃபஸ்ட்டு நான் இங்கே வில்லேஜர் பார்த்தேன், ஆனால் இவன் வேலைக்கு ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் இவன் க்ரீன் கோட்டர் வேறு. ஆனால் ப்ரீட் தான் பண்ண போகிறோம். பட் ஆனால் அவன் வேணாம். இங்கே ஒரு வில்லேஜர் அப்படியே இதிலே மாட்டின்னு இருந்தான் ஃபென்ச்சில். அவனை எடுத்தாச்சு. சரி ஓகே, இப்போ ஒரு வில்லேஜர் ஓகே. நம்ம இப்போ எந்த பக்கம் போகலான்னு தெரியல. சரி ஓகே, இந்த பக்கமே போவோம். ஓகே, அடுத்த வில்லேஜர் அங்கே ஒரு வில்லேஜர் இருந்தான். ஃபஸ்ட்டு நம்ம அவனையும் போய் பிடிச்சிடலாம். எல்லாம் இந்த ஃபென்ச்சில் மாட்டிகிட்ருக்காங்க கைஸ். இவங்களே போய் மாட்டிக்கிறானுங்க, எதுக்குன்னு தெரியல. நான் வேறு ஒரு வில்லேஜரு இன்ஃபினிட்டி பார்த்து வச்சேன், இன்ஃபினிட்டி புக்கு. அது இவனான்னு வேறு தெரியல. அது வேறு போய் பார்க்கணும். சரி ஓகே, இவன் இல்லை, இவன் டீப் ஸ்ட்ரைட்டுன்னு ஏதோ ஒன்று தரான். ஓகே, நான் இதெல்லாம் வந்து ஸ்பீட் பண்ணிடுறேன் வில்லேஜரை கொண்டு போகிறதெல்லாம். ஏன்னா இவனுங்களை பொறுமையாக கூர்ந்து போகணும், இல்லைனா லீட் அறந்துடும். ஓகே, வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக நான் உள்ளவே குதிச்சிட்டேன். இப்போ இந்த போட்டை வந்து கரெக்டாக எடுக்கணும், கேர்ஃபுல்லாக. ஏன்னா ஒரு அடி விழுந்தால் கூட இவனுங்களுக்கு ஹெச்பி போகும், இல்லை ஸ்ட்ரைட்டாக டெத்து கூட ஆகிடுவானுங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மேலே போயிடலாம் தூங்கிட்டு. இப்போ இவனுங்களை வந்து ப்ரீட் பண்ணணும் கைஸ். ப்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஃபுட்டு வேணும். ஃபுட்டு நான் வில்லேஜில் எடுத்துருக்கணும், ஆனால் எடுக்கலை. அப்புறம் இதை சுற்றி இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கோங்க. நான் திரும்பி இப்போ வில்லேஜுக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஹேபேலாம் கலெக்ட் பண்ண தான் கைஸ் வந்தேன். ஹேபே கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் லாவா வேறு எடுக்கணும். நான் இப்போ இங்கே வந்திருந்தா நான் ஞாபகமே வந்துச்சு லாவா எடுக்கணும்னு. ஓகே, நான் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃபுட்டு தேவைப்பட்டுச்சு, அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். அந்த லாவா வச்சு குக் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துட்டேன். அப்போ நம்ம அங்கே ஒரு வில்லேஜ் பார்த்து வச்சுருந்தோம், அந்த வில்லேஜுக்கு போக போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிறத வச்சு கொஞ்சம் ப்ரெட்டு செஞ்சுப்போம். பக்கத்தில் இன்னொரு வில்லேஜ் வேறு இருக்குது. அங்கே ஹேபி கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி ஓகே, இப்போ போட்டுடலாம். எப்படி ப்ரீடிங் கரெக்டாக நடக்குதான்னு பார்ப்போம். சரியாக தெரிய மாட்டுது. அவனுங்களை பார்த்தானா ப்ரீடிங் நடக்காது. ஓகே, கரெக்டாக இருக்குது கைஸ். இப்போ இவனுங்களுக்கு ஃபுட்டு மட்டும் இருந்தால் இவனுங்க ஸ்பீடாக ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. ஓகே, நம்ம அந்த வில்லேஜை தேடி போகலாம். இப்போ இந்த வில்லேஜில் ஹேபேவே இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனையாகிடும். ஃபுட்டு வேறு நான் ஃபஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ணணும் ஒன்று ஒன்றா. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொஞ்சம் ஹேபே இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கிற ஃபார்மிங்லாம் கொஞ்சம் எடுத்துப்போம், ஏன்னா ஃபுட்டே ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே செஸ்ட்டில் கொஞ்சம் ப்ரெட்டு பார்த்தேன், அதையும் எடுத்துக்கலாம். 14 ஹேபே தான் இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் இருக்குது.
ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மிங்கில் எடுத்த பீட்ரூட் நினைக்கிறேன், அதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் கைஸ் கொஞ்சம் நேரம் ஏஎஃப்கே நிற்போம். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரெட்டு நம்ம பீட்ரூட்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் பவர் மோடில் போட்டு ஏஎஃப்கே வச்சிடலாம். கைஸ் அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் கழித்து வந்தேன். திரும்பி இருட்டி இருந்துச்சு. டோர் வேறு ஓப்பன்லேயே இருக்குது. ஓகே, நான் வந்து பார்த்தேன் அங்கே ஜாம்பிலாம் இருந்துச்சு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்ப்போம் வில்லேஜர்ஸை போய் எப்படி இருக்கானுங்கன்னு. ஒரு க்ரீன் கோடர் வேறு இருக்கான். ஓகே, நம்ம அவனெல்லாம் கொண்டுடலாம். கைஸ் க்ரீன் கோடர் இருக்கக்கூடாது. ஒன்லி உள்ள ஃப்ளிச்சர் மட்டும்தான் இருக்கணும். ஒருத்தன் எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது, ஒருத்தன் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இல்லை அயன்கோலம் ஸ்பான் ஆக மாட்டான். ஒரு அயன்கோலம் தான் ஸ்பான் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு 2 அயன்கோலம் ஸ்பான் ஆனால் தான் கொஞ்சம் ஃபார்ம் ஸ்பீடாக இருக்கும். இவனுங்களை இன்னெல்லாம் முடியாது கைஸ், அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இவனுங்களெல்லாம் கவுண்ட் பண்ணணுன்னா இவனுங்க ஒரு மாதிரி நவுந்துனே இருப்பானுங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் 2 அயன்கோலம் ஸ்பான் ஆகிறானா இல்லையான்னு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. க்ளோஸ் பண்ணோன்னா ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு அயன்கோலம் ஸ்பான் ஆகிட்டான். ஆனால் 2 அயன்கோலம் ஸ்பான் ஆகணும். இன்னொருத்தன் ஆவானான்னு தெரியல. சரி ஃபஸ்ட்டு நம்ம மேலே போயிடலாம். நம்ம மேலே போய் இப்போ செட் பண்ணிக்கலாம். லாவாவும் வாட்டரும் செட் பண்ணிடலாம். அதுக்கு போய் நான் சைன் போர்டு செஞ்சுன்னு வந்தேன். ஏன்னா சைன் போர்டு வச்சு தான் லாவாவை அப்படியே ப்ளேஸ் பண்ண முடியும் பிளாக்கில். நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி சைன் போர்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் லாவா ப்ளேஸ் பண்ண முடியும் அது மேலே. ஓகே, வில்லேஜ்லேருந்து ஏற்ற லாவா. இந்த மாதிரி சைன் போர்டு வச்சிங்கன்னா லாவா கீழே வராது, அங்கேயே நிற்கும். கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹாப்பர்லாம் வச்சு ஸ்டோரேஜ் சிஸ்டம் ரெடி பண்ணணும். நம்ம அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டோம். சரி ஓகே, பண்ணிடலாம். நம்ம இந்த இடத்துல வந்து 3 பிளாக் வந்து உடச்சிக்கோங்க. 3 பிளாக் உடச்சிட்டு என்கிட்ட 2 ஆப்பர் தான் இருக்குது. இங்கே ஒரு ஆப்பர், இங்கே ஒரு ஆப்பரு, இன்னொரு ஆப்பர் வேணும். சரி ஓகே, போய் நம்ம செஞ்சுன்னு வந்துடலாம். ஓகே, ஆப்பரும் செஞ்சாச்சு. நம்ம அப்புறம் செஸ்ட்டும் தேவைப்படுது, செஸ்ட்டும் செஞ்சாச்சு. கரெக்டாக இங்கே வச்சிடணும். இது கனெக்டில் இருக்கான்னு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் கூட மாற்றிடலாம். கைஸ் நமக்கு எதுவுமே ஆக மாட்டுது. 2 பிளாக் மேலே தான் இருக்கும் போல் இந்த லாவா. அப்போ ஜாம்பிலாம் வந்தால் கூட எதுவுமே ஆகாது கைஸ். ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த வாட்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெளியே வந்து இந்த இடத்துல வந்து ஹோல் போட்டுக்கோங்க. ஏன்னா கரெக்டாக வந்து செஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணணும். நம்ம இதுவே தெரியாமல் பிரேக் பண்ணிட்டேன் நான். அந்த சைன் போர்டு உடஞ்சி இப்போ லாவா வருது. நான் பார்க்கவே இல்லை, திடீர்னு என்னை நோக்கி லாவா வர ஆரம்பிச்சிச்சு. எப்படியும் தப்பிச்சிட்டேன். ஒரு சின்ன மிஸ்டேக்கால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ் ஃபார்ம். ஃபஸ்ட்டு போய் அதெல்லாம் கிளியர் பண்ணணும். கைஸ் இப்போ நான் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ செஸ்ட்டு இந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா ஹாப்பரோட இது கனெக்டே ஆக மாட்டுது. உள்ளே வேறு கேட்லாம் இருக்குது, அதெல்லாம் வேறு இருக்கலாமான்னு தெரியல. நானே இப்போ தான் இந்த கேப்பில் தான் பார்த்தேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடலாம். எனக்கு இந்த ஹாப்பரை உடச்சி தான் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, கனெக்ட் ஆச்சான்னு தெரியல, கனெக்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துலலாம் கரெக்டாக பிளாக் வச்சு மூடிடலாம். ஆனால் எந்த ஒரு பொருளும் செஸ்ட்டுக்கே வர மாட்டுது. அப்போ ஏதோ கனெக்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ளே வர போயிடுச்சு.
ஃபஸ்ட்டு நம்ம போய் இந்த வாட்டரை எடுப்போம் மேலே போயிட்டு. ஓகே, லாவாவை இங்கே வச்சிடலாம். வாட்டரை எடுத்து நம்ம உள்ளே போய் உள்ளே வேறு ஆப்பர் உள்ளே வந்துருச்சு, அதை போய் எடுக்கணும். இதோ இங்கே தான் இருக்குது, ஆனால் எடுக்க முடியல என்னால். கீழே தான் போய் ஆகணும். கீழே போனால் என்னை திரும்பி மேலே வர வைக்க மாட்டானுங்க இவனுங்க, வரவே விட மாட்டானுங்க. இவனை வேறு தெரியாதனமாக அடிச்சிட்டேன். அயன்குளம் வேறு பார்த்துட்டான். கைஸ், இந்த இடத்துல எனக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, இந்த அயன்குளம்கிட்ட செத்தது. ஆனால் தேவையில்லாமல் அந்த வில்லேஜரை சும்மா லைட்டாக தொட்ட உடனே இவனுக்கு எப்படி கோவம் வந்துச்சுன்னு தெரியல. இப்போ 2 அயன்குளம் ஸ்பான் ஆகிட்டான்னு நான் சந்தோஷம் படுறதா? ஓ, 7 XP இருக்கா? ஓ, நான் ரொம்ப நேரம் இருந்ததுனால 7 XP எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கைஸ், இந்த அயன்கோலம் கையால் என்னுடைய ஃபஸ்ட்டு டெத் ஆயிடுச்சு. திரும்பி வர கீழே போகணும். கைஸ், ஒரு ஆப்பரை கூட கனெக்டே இல்லை. அதாவது நீங்கள் பில் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த செஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு பில் பண்ணிடுங்க. இந்த அயன்கோலமை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, தேவையில்லாத வேலை பண்ணிட்டேன் கைஸ் நான். சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஆப்பரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணலாம். உள்ளே இருக்க பிளாக்லாம் உடைச்சிருங்க. இந்த வில்லேஜருக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஒருவேளை இவனை இப்படி தள்ளுறதுனால நம்மளை அடித்தானா என்னான்னு தெரியல, ஆனால் அதுக்கெலாம் வந்து இவன் அடிக்க மாட்டான். ஓகே, கரெக்டாக வேலை செய்யுது ஹாப்பர் வந்து. இப்போ நம்ம சைன் போர்டு இந்த வாட்டி இந்த பக்கம் வச்சிடலாம். ஏன்னா இப்போ திரும்பி நம்ம செஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு போய் பார்ப்போம் அந்த பக்கம். அப்போ உடச்சி எதனா ஆக போகுது ஃபார்மு. ஓகே, கரெக்டாக நிற்குது லாவா. ஓகே கைஸ், இப்போ இந்த அயன்குளம் தான் சாவணும். ஆனால் இவங்களை என் கையால் அடிக்கணும் கைஸ். இங்கேருந்தானே எட்ட மாட்டுது. ஓகே, இவனுங்களை என் கையால் கொண்டுடுறேன். இங்கேருந்து எட்ட மாட்டுது. ஓகே, ஒரு அடி அடிச்சிட்டேன். ஓ, இதுவே எனக்கு தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மிஸ் டெத்தாக இருப்பேன். ஓகே, நம்ம ஃபார்ம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு கைஸ். நம்ம இன்னும் இந்த பிளாக்லாம் வந்து கரெக்டாக உடச்சிடலாம். இதை உடச்சிட்டு நம்ம போய் தூங்கிட்டு வந்துடலாம். நான் தூங்கிட்டு வந்தோன்னே பார்த்தேன் உள்ளே ஜாம்பீஸ்லாம் குதிச்சு நின்றுச்சு. பறக்க போகிறோம் அயன்குளம் அதுங்களா ஆச்சு. இவ்வளோ ஜாம்பீஸ் வந்துடுச்சு அதுக்குள்ளே. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிளாக்கை உடச்சி அந்த இது போடுவோம், இந்த ஸ்டோன் மாதிரி இருக்கிற இந்த ஃபென்ச்சு. சரி, ஓகே கைஸ், நம்ம அயன் ஃபார்ம் கட்டியாச்சு. நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரி, ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் வந்த கமெண்ட்லாம் போய் பார்ப்போம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அந்த டைமண்ட் மைனிங் பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. கேமர் ப்ரோ நெதரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ப்ரோ, ஃபார்மிங் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, நம்ம நெதர் வந்து போகலாம். அடுத்தது டைமண்ட் மைனிங் வேறு போகணும். ஓகே, நம்ம அதெல்லாம் பண்ணிடலாம் கைஸ். ஃபார்மிங் வந்து அடுத்த எபிசோடில் பண்ணிடுறேன் நான். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். பாய் கைஸ்.